சென்னை வடபழனி முருகன் திருக்கோவிலில் குவியும் பக்தர்கள் குறித்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை வடபழனி முருகன் திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகிறார்கள். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வடபழனி ஆண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. வடபழனி முருகன் கோவிலில் இறைவனை தரிசிக்க குவியும் பக்தர்கள் குறித்த அண்மை செய்தி. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற காவடி கிடத்தும் அரோகரா கோஷம் முழங்கவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி. வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய வடபழனி முருகன் திருக்கோவிலில் நடைபெற்று வரக்கூடிய வைகாசி விசாக திருவிழா மற்றும் முருகனை தரிசிக்க காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் சாமி தரிசனத்தை செய்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முருகப்பெருமானின் அவதார நாளாக கருதப்படும் வைகாசி விசாகம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானின் அவதரித்த நாளாக கூறப்படுகிறது. வடபழனி முருகன் கோவிலில் இந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தின் முக்கிய விழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இன்று மாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு மயில் வாகன திருவீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை 3 மணி முதலே பக்தர்கள் கோவிலுக்கு வர தொடங்கியுள்ளனர். சுமார் 3 முதல் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்று காலை முருகப்பெருமானுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. சந்தன காப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சியளித்து வருகிறார். மேலும் கோவிலின் வெளியே உள்ள பூக்கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. பூ, மாலை, தேங்காய் பழங்கள் போன்ற மங்கள பொருட்களை ஆர்வத்துடன் மக்கள் வாங்கி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் காரணத்தால் ஆங்காங்கே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இருக்கின்றது. வடபழனியின் மாட வீதிகளில் உள்ளே வாகனங்கள் ஏதும் நுழைய முடியாத அளவுக்கு பேரிகார்டுகளை வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சூர்யா. அரோகரா கோஷங்கள் முழங்க வடபழனி முருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி தாரணி.